ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் உமாஸ் லைஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு இதை பார்த்தீங்களா, இந்த முட்டை தொக்கு தான் எப்படி செஞ்சோன்றது, அதுவும் என்னோட ஸ்டைலில் எப்படி செஞ்சேன்றதை பார்க்கலாம். இந்த முட்டை தொக்கு வந்து எங்கள் வீட்டில் என்னோட ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், என் பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை வச்சனால எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பத்தவே பத்தாது, எவ்வளோ நிறைய வச்சாலும் சரி. அதை உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்டலாம் தான் நான் வந்து இன்னைக்கு அதை வீடியோ எடுத்தேன். மோஸ்ட்லி சாட்டர்டே சண்டேல கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் இந்த தொக்கு இருக்கும். இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெயை வச்சு அந்த எண்ணெய் நல்லா காயறதுக்குள்ள நம்ம வந்து கடுகு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறோம். மஞ்சள் பொடி வந்து நம்ம நான்வெஜ் செய்யும் போது கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். அதில் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இருக்குது. உங்கள் வீட்டில் நீங்கள் முட்டை தொக்கு வச்சா எப்படி வைப்பீங்க? பாயில் பண்ணி போடுவீங்களா, இல்லை உடச்சி ஊற்றி செய்வீங்களா? உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு முட்டை எப்படி பிடிக்குன்றதை சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களில் யார் யாருக்கெல்லாம் முட்டை தொக்கு பிடிக்குன்றதை சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய பேர் நம்மள சேனலை பார்த்து ஃபாலோ பண்ணுறீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எண்ணெய் வந்து பொரிஞ்சிடுச்சு, இதில் கடுகு பொரிஞ்சு முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை அதில் ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சோண்டு பூண்டு வந்து இதுக்கு நசுக்கி தான் போடணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் எதுவுமே வந்து ஆட் பண்ண மாட்டேன். வெறும் பூண்டு நசுக்கின பூண்டு தான் போடுவேன். அதுதான் வந்து, அதுவும் தோலோட நசுக்கின பூண்டு தான் போடுவேன். அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு. இதோட மெயின் சீக்ரெட்டே அதுதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை ரஃப்பாக நீல வாக்கில் கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு இந்த பிரியாணிக்கு நம்ம ஸ்லைஸ் கட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம போட்டாலே போதும். நான் வந்து நல்லா பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன். அதை நல்லா கலந்து போட்டிருக்கேன். இப்போ அதை நல்லா வதக்குறோம், வதக்கிட்டே இருக்கோம். நம்ம வெங்காயம் வந்து எப்பவுமே வதங்கணும்னா வந்து சீக்கிரமாக வதங்கணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி நம்ம வந்து எப்பவுமே கல்லுப்பு தான் ஆட் பண்ணுவோம் மோஸ்ட் ஆஃப் த சமையலில். அதே மாதிரி இப்போ தான் கல்லுப்பு ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இந்த தொக்குக்கு தேவையான அளவை நான் இப்பயே போட்டுருவேன், எப்பயுமே வெங்காயத்துலேயே. அது நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி இந்த தொக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு, சுட சுட சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். அது கூட வச்சு சாப்பிடும்போது அந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த தொக்கு நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பக்கம் வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே கூட நீங்கள் முட்டை எத்தனை வேணுமோ, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கரில் வைக்கிறதா இருந்தால் முட்டையை வந்து ஒரு 2 விசில் விடுங்க. ஒரு விசிலே வெந்துடும், 2 விசில் விடுங்க. இல்லை நீங்கள் பாத்திரத்தில் வைக்கிறதா இருந்தால் 8 மினிட்ஸ் கண்டிப்பாக வந்து உப்பு போட்டு வேக வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு, மூடி வச்சிருந்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்க 3 தக்காளி பழம் தான், பழமாக உள்ள தக்காளி தான். நம்ம அதை வந்து போட்டிருக்கோம். போட்டு இதில் நல்லா வதக்க போடுவோம். இப்போ அந்த தக்காளி வதக்குற வரைக்கும் தான் டைமு. இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவோட ரெசிபி. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க எங்களுக்கு லீவில் இருக்கும்போது, சாட்டர்டே சண்டேல. அதே மாதிரி நான் வந்து எங்கள் வீட்டில் செய்ய ஆரம்பித்தேன். அந்த ஞாபகம் எனக்கு இருந்தது, அதனால செய்ய ஆரம்பிச்சு. இப்போ எங்கள் வீட்லேயே என் ஹஸ்பண்டுக்கு, பசங்களுக்கு எல்லாருக்குமே இது பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. எங்கள் வீட்டில் இப்போ மோஸ்ட் ஃபேவரெட்டு, அதுவும் டக்குன்னு செய்கிற டிஷ்ஷுன்னா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா. அதுவும் வந்து எங்கள் வீட்டில் நீல வாக்கில் கட் பண்ணி தான் போடணும், அப்போ தான் பிடிக்கும் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி போட்டு இதை பாருங்க, தக்காளியே நல்லா வதங்கிட்டே வருது. உங்களுக்கு வேணும்னா இதில் ஒரு பச்சை மிளகா கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நான் வந்து இன்னைக்கு ஆட் பண்ணலை. காரம் வந்து எங்கள் அம்மா செய்கிற ரெசிபியில் பச்சை மிளகா ஆட் பண்ண மாட்டாங்க. பட் ஆனால் வேணும்னா நம்ம அந்த டேஸ்ட் ஃப்ளேவருக்காக ஒன்று வந்து கீரி போட்டுக்கலாம், அது ஒன்றும் பரவாயில்ல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இது சொன்னேன் இல்லையா, சுட சுட சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே காம்பினேஷன். காலையில் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டிங்கன்னா நீங்கள் மார்னிங் இட்லி தோசைக்கும் கொடுத்துக்கலாம், மத்தியானம் லஞ்சுக்குமே கொடுத்துக்கலாம் சாதத்தில் போட்டு. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது குழம்பு மிளகா பொடி தான் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். எந்த தனி மிளகா தூள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போல்லாம் வந்து அவ்வளோதானே, தனி மிளகாத்தூள், இந்த கரம் மசாலா அதெல்லாம் தனித்தனியாலாம் போட மாட்டாங்க, கறிக்கே இதான் போடுவாங்க. அதனால இந்த குழம்பு மிளகா பொடி தான் எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக இதை நான் செய்வேன், இந்த தொக்கு. அந்த மாதிரி இப்போ குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு, அந்த மிளகாத்தூள் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதுலேயே நல்லா நம்ம கலந்து விட்டுக்க போகிறோம். நல்லா அப்போதான் அது வந்து அப்போதான் அடி பிடிக்காமல் நம்ம கலரணும். கலந்துட்டு நல்லா மசாலா, வெங்காயம், தக்காளியோட எல்லாம் கலந்த உடனே நம்ம அந்த நசுக்கி போட்ட பூண்டு வாசனையுமே இப்பயுமே நல்லா சூப்பராக வரும் அந்த மிளகாத்தூள் கூட கலந்து வந்து உங்களுக்கு.
நல்லா அதை பாருங்கள் அது வதக்கிட்டே இருக்குது. அதுக்குள்ளே நான் போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்து இப்போ தண்ணி அதில் ஊற்ற போகிறேன். தண்ணி வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் ஊற்றணும். ஆனால் கண்டிப்பாக இந்த தொக்குக்கு தண்ணி ஊற்றியே ஆகணும். தண்ணி ஊற்றி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க. நான் அதே ரெசிபியை அப்படியே தான் செய்கிறேன். நல்லா போட்டு கலந்து விட்டுட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் அவ்வளோ ஊற்றிக்கலாம். நான் நல்லா ஒரு சொம்பு அளவுக்கு ஊற்றிருக்கேன். அது சின்ன சொம்பு தான், உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போ அது ஊற்றிட்டு மூடி வச்சிட போகிறேன். அது நல்லா இப்போ கொதிச்சு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கெட்டு போகாமல் காலையில் செய்கிறது மதியானம் வரைக்கும். ஆனால் மதியத்தை தாண்டும் போது நீங்கள் லைட்டாக சூடு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ நாளாக இருக்காது. எங்கள் வீட்டிலலாம் ஒரே வேலைக்கு காலி ஆகிடும். இதை பாருங்கள் நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம அப்பப்போ திறந்து அதை மேலேயும் கீழேயும் கலந்து விடணும். தண்ணி சுண்டிக்கிட்டே வர ஆரம்பிக்கணும். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே ஓப்பன் பண்ணியே வச்சிடலாம். உங்களுக்கு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா அந்த தண்ணி இழுக்க லேட் ஆகும். அதனால் வந்து நம்ம ஓப்பன்லேயே வச்சுக்கலாம். நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கா. இப்போ அதை பாருங்க, அது கொதிச்சு அந்த தண்ணி சுண்டணும். இப்போ வந்து ஓரளவுக்கு தண்ணி சுண்ட வரைக்கும் நான் வந்து ஒரு 6-7 முட்டையும் இருக்கு. அதே மாதிரி இந்த முட்டை வந்து இந்த தொக்குக்கு கண்டிப்பா முட்டையை ஒரு கோடு போட்டுக்கணும். நீங்க ஒரு கோடு இல்லை 2 கோடு போட்டுட்டு நம்ம முட்டையை அதில் ஆட் பண்ண போறோம். நான் பாத்தீங்களா ஒரு 4, 5, 6, 7, 8 முட்டை போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்பயுமே என்னால் கவுண்ட் பண்ண முடியல. போட்டுட்டு நல்லா அந்த முட்டையில எல்லா கிரேவியும் படுற மாதிரி நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போறோம். நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் அதுல அந்த மசாலா இறங்கிறதுக்காக நம்ம வந்து கொதிக்க விட போறோம். நான் எப்பயுமே வந்து முட்டை வேக வைக்கும் போது ஒரு 2 முட்டை எக்ஸ்ட்ராவா தான் போட்டு வேக வைப்பேன் எங்க வீட்டுல இருக்கிறவங்கள விட. ஏன்னா 1-2 உடையும். பசங்க வந்து முழு முட்டை தான் வேணும்னு கேட்பாங்க. அதனால அவ்வளவுதான். அந்த பாருங்க ஒரு 2 நிமிஷம் முட்டையை போட்டு கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான். சூப்பர் அண்ட் டேஸ்டியான முட்டை தொக்கு ரெடி. கண்டிப்பா இதை உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எப்பயும் போல மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. நான் லாஸ்ட்ல ஃபைனல் டச்சுக்காக கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா அந்த ஸ்டெப்பையும் மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பவுல்ல போட்டு அவ்வளவுதான் சர்வ் பண்ண போறோம். கண்டிப்பா இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா இல்லையான்றத நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கிரேவி கூட எது வச்சு சாப்பிட்டா பிடிக்குதுன்றதையும் கண்டிப்பா நம்மளுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோல கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் பாக்குறேன். அதே மாதிரி நம்ம சேனல்ல இன்னும் கருவாட்டு குழம்பு, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ரெசிபிஸ்லாம் இருக்கு, துவையல் ரெசிபிஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் போய் பாருங்க. எல்லாருமே பிகினர் ஃப்ரெண்ட்லி அண்ட் டீட்டெயிலா இருக்கும் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.